வணக்கங்க. 2 நாளைக்கு முன்னாடி எக்கனாமிக் டைம்ஸு. நான் சொன்னா தப்பா இருக்கும். எக்கனாமிக் டைம்ஸு கூஜா தூக்குற பேப்பரு. இந்த கூஜா தூக்குற பேப்பர் என்ன சொல்லுதுன்னா, இந்த ரியல் எஸ்டேட்டை பற்றி ஒன்று எழுதியிருக்கிறோம். தப்பி தவறி உண்மையை பேசிட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, சார் இந்த கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்லாம் சூப்பராக இருக்கும் சார், ரெசிடென்ஷியல் தான் ப்ராப்ளம் சார் அப்படின்னு. டைட்டிலே பிஹைண்ட் கோஸ்ட் ஷாப்பிங் மால்ஸு அப்படிங்கிறான். எ நியூ கன்சியூமர் ட்ரிவன்ட்டு அப்படிங்கிறான். கோஸ்ட்டுன்னா என்ன தெரியுமா? பிசாசு தான் கோஸ்ட்டு. அப்படி அது இங்கிலீஷில் என்ன மீனிங்னா, மாலில் எந்த கடையும் இல்லாமல் திறக்காமல் எங்கேயுமே கடையே இல்லாமல் ஓட்டிகிட்டு இருந்தாங்கன்னா அதுதான் கோஸ்ட் அப்படிம்பாங்க. மெட்ராஸில் 1990களில் முதல்ல ஒரு மால் திறந்தாங்க. அந்த மால் ஸ்பென்சர் பிளாசான்னு இருக்குது. இன்றைக்கி போய் நீங்கள் ஸ்பென்சர் பிளாசா பாருங்கள், அது ஆஃபீஸ் மாலாக ஆகிடுச்சு. ஆஃபீஸ் கடைகளாக மாறிடுச்சு. அது ஒரு மாலுன்னு நீங்கள் தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி எக்மோரில் அல்சா மால் அப்படின்னு திறந்தான். அல்சா மால் கதியும் ஹரோகதி அண்டு இவன் அந்த போட்டவனும் பொண்டியை பலாயிரம் பேரை ஏமாற்றிட்டாங்க கம்பெனி. சரி, இதெல்லாம் இப்படி ஆயிடுச்சுன்னா இவன் ஆல் இண்டியா மால்ஸை பற்றி பேசுகிறான். சென்னையில் இருக்கிற புது மால்ஸை பற்றியும் நான் வரேன். போன வருஷம் பேங்க்கில் கடன் வாங்கி 60% நம்மளோட மால்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டாப் 8 மெட்ரோ சிட்டிஸில், அதில் மெட்ராஸும் இருக்கும். 8 சிட்டியில் 2023 59% இயர் ஆன் இயர் மாலில் கடை எம்டியாக இருக்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 1 மில்லியனுங்கிறது 10 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு. அப்போ இன்ட்டு 13னா 1,30,00,000 ஸ்கொயர் ஃபீட்டு 8 ஊரில் காலியாக இருக்குது, அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். இதே சமயத்தில் நம்பர் ஆஃப் மால்ஸு 8 மால் எக்ஸ்ட்ரா ஏறி 57 மாலுங்கிறது 64 மால் ஆகிருக்கு. இந்த வாடகையில் ஒரு வருஷம் வாடகையை மட்டும் எடுத்து பார்த்து டோட்டலாக எவ்வளோ நஷ்டம் இருக்குதுன்னு பார்த்தாங்கன்னா ஒரு 6,500 கோடி வரைக்கும் லாஸ் ஆகிருக்குங்கிறாங்க. அதாவது $800 மில்லியன். நேஷ்னல் கேபிட்டல் ரீஜன் அப்படிங்கிறது டெல்லி. அங்கே மட்டும் 53 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு காலியாக இருக்குது. போன வருஷம் 25 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் காலியாக இருந்தது. இந்த வாட்டி 53 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் காலியாக இருக்குது. மும்பை அண்ட் பெங்களூர் 20 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டும் 21 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டும். ஹைதராபாத்லேயும் 19% குறைஞ்சிருக்கு. ஆக மொத்தம் மக்கள் மாலுக்கு போகாமல் ஆன்லைன் சேல்ஸு பயங்கரமாக ஏறுது. ஃபிசிக்கல் ஸ்டோர் சேல்ஸு கம்மியாயிடுச்சு. அது உண்மை. ஏன்னா இப்போ எல்லோரும் ஷூலேருந்து துணி வரைக்கும் கண்ணாடியிலேருந்து எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடுறாங்க. அதனால் ஓவராலாக மால்ஸுங்கிறது ரொம்ப கட்டத்தில் இருக்குது. இருக்கிறதுலையே பெஸ்ட்டு மால் ஏ கிரேடு மாடலுங்கிறத மட்டும் 59% ஃபுல்லாக இருக்கான். மற்றதெல்லாம் இன்னும் காலியாக இருக்குது. உங்களுக்கு புரிய மாதிரி இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், மெட்ராஸில் ஒரு மாலாக சொல்கிறேன். இப்போ அவங்க பாஷையில் அல்சா மாலும் இது ஸ்பென்சர் மாலும் ஓல்டு கிரேட் மால். நீங்கள் இப்போ அதுக்கப்புறம் வந்த சிட்டி சென்டரை போய் பார்த்தீங்கன்னா அதுவும் அடிச்சாங்க காப்பி. எக்ஸ்பிரஸ் அவென்யூக்கு வந்தீங்கன்னா பாதி எக்ஸ்பிரஸ் அவென்யூ காலியாக இருக்குது. எக்ஸ்பிரஸ் அவென்யூ பக்கத்தில் கட்டினா ஃப்ளாட்டும் காலியாக இருக்குது. சரி, எக்ஸ்பிரஸ் அவென்யூ காலியாக இருக்குன்னா ஃபீனிக்ஸ் பார்க்லேயும் ஃபீனிக்ஸ் மால்லேயும் பாதிக்கு மேலே காலியாக இருக்குது. பாதி இப்போ அதுக்கு முன்னாடி சிக்னேச்சர் ஃபீனிக்ஸ்னு ஒன்று போட்டிருக்கான், அதுவும் காலியாக இருக்குது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சின்ன கடையெல்லாம் இழுத்து மூடிடுறாங்களாம். நீங்கள் ராயப்பேட்டாவில் பக்கத்தில் இருக்கீங்கன்னா ராதாகிருஷ்ணன் ரோடுன்னு ஒன்று இருந்தது, இருக்குது இன்னும். காந்தி சிலையிலேருந்து இது எம்ஜி ரோடு வரைக்கும் வரும். இது வரைக்கும் வரும். மவுண்ட் ரோடு வரைக்கும். மவுண்ட் ரோடை தாண்டி அந்த பக்கம் போயிடுச்சுன்னா அது உத்தமர் காந்தி ரோடாக மாறிடும். அதில் பெரிய பெரிய கடை நிறைய இருந்தது. டைட்டன் இது இருந்தது. அவன் டைட்டன் தான் கடையை டவுன் சைஸ் பண்ணிகிட்டே போயிருக்கிறான். வேன் நியூஸ் அண்ட் ஷோரூம் இருந்தது, இழுத்து மூடிட்டான். அங்கே தான் பிரசிடெண்ட் ஹோட்டல் இழுத்து மூடிட்டான். இது மேன்ஹேட்டன் ஒரு ஹோட்டல் மூடிட்டான். லக்ஸர்னு ஒரு ஹோட்டல் மூடி கிடக்கு. எவ்வளோ ரீட்டைல் ஷோரூம் ஃபேப் இண்டியா இருந்தது, மூடிடுச்சு. இது மாதிரி என்னால் எண்ணி பேரை சொல்லிக்கிட்டே இருக்க முடியும், எவ்வளோ ஷோரூம் மூடிக்கிட்டுன்னு. இதெல்லாம் ஒரு ஹை கிரேடு பிஸ்னஸ் லொக்காலிட்டியாக இருந்தது. இதுக்கு மெயின் காரணம்
இந்த ஸ்மால் ரீட்டெயிலுங்கிறது காணாமல் போயிடுச்சு. 2 காரணத்தினால. ஒன்று ஜிஎஸ்டி, இன்னொன்று வந்து ஆன்லைன் ஷாப்பிங். இந்த சிறு கடை ஆனவன்லாம் கதி என்ன ஆகிருக்கும், அவன் லைஃப் எப்படியா மாறி இருக்குங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த சின்ன சின்ன ஹோட்டலுக்கெல்லாம் இழுத்து மூடி ஜொமேட்டோவும் ஸ்விக்கிலையும் ஆர்டர் பண்ணுறீங்க. அது நட்டத்தில் ஓடிட்டுருக்கு. இப்போ இந்த ஜொமேட்டோ ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வருஷம் மட்டும் ப்ராஃபிட் காமிச்சிருக்கிறோம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ரியல் எஸ்டேட்டுங்கிறது, கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்டுங்கிறது கம்ப்ளீட்டாக படுத்துருச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே ஸ்டோர் இருந்தால் அதுதான் போகுதுன்னு. இந்த 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்கிற மால் ஷோரூமில் யாரும் வாங்கிறதுக்காக போகிறதில்ல. ஆப்பிள் மாதிரி கம்பெனி தான் வச்சுருப்பான், பெரிய பெரிய பிராண்டு வச்சுருப்பான். அவன் அந்த பிராண்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வச்சுருப்பான். அங்கே வந்து ஹை எண்டு காஸ்ட்லி ப்ராடக்ட் தான் விற்கும். அவன் அந்த மார்க்கெட்டிங் பட்ஜெட்டில் ஒரு போர்ஷனாக டச் அண்ட் ஃபீலுக்கு ஒரு ஷாப்பாக போட்டிருக்கிறோம். இதே ராதாகிருஷ்ணன் ரோட்டில் ஹெல்வெக்டிகான்னு ஒரு வாட்ச் பிராண்டுக்கு நாம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபம் பக்கத்தில் 3 வருஷமாக அந்த பில்டிங்கை கட்டி நேற்று தான் கட்டி முடித்தான். ஏன்னா இந்த சரவணபவனில் காஃபி சாப்பிட போகிறத நான் டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆக மொத்தம் இது எல்லா இடத்துலையும் எவன்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கினானோ அவன்லாம் தலையில் வெள்ளத்துண்டு. நான் வந்து இந்த ப்ராப்ளம் வெறும் ரெசிடென்ஷியல் வீடு மட்டும் ப்ராப்ளம் கிடையாது. வீடு, பிளாட்டு, மாலு, கடை எல்லாத்துலேயுமே ப்ராப்ளம். ஏன்னா லேண்டு வேல்யூவை பயங்கரமாக ஏற்றிட்டீங்க, வட்டியை ஏற்றிட்டீங்க. அந்த அளவுக்கு சம்பளமும் ஏறலை, பிஸ்னஸும் ஏறலை. சிறு தொழில் செய்கிறவனை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்க. இது மாதிரி இருக்கிறச்ச இந்த பெரிய அக்கௌண்ட்டான மாலில் மட்டும் 6,500 கோடி நஷ்டம். மற்ற இந்த சிறு மால்லாம் இருக்குது பாருங்கள், ஸ்பென்சர் பிளாசா மாதிரி இருக்கிற மால்லாம் ஒரு கம்பெனியோட லீஸ்டு ப்ராப்பர்ட்டி கிடையாது. அவன் தனி ஓனர். அதெல்லாம் எடுத்திங்கன்னா லாஸ் 6,000 கோடி வராதுங்க, 12,000 15,000 கோடி வரும். அடுத்த வாட்டி நீங்கள் இருக்கிற ஊரில், மெட்ராஸ் தான் பெரிய ஊர், கோயம்புத்தூரில் 1-2 மால் இருக்குது, போய் பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குதுன்னு உங்களுக்கே புரியும். நன்றி, வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணுன்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.